ஸோ உள்ளுக்குள்ள தேய்மானம் வார மாதிரி இருந்ததுன்னா கூட இதை சாப்பிடும்போது அந்த தேய்மானம் குறைஞ்சு காந்த சக்தி அதிகமாகி உடம்புல இருக்கிற உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியமாகி நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நோயற்ற வாழ்க்கையை வாழறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யறது. அது மட்டும் இல்லாமல் நுரையீரலுக்கும் உள்ளுக்குள்ள காந்த சக்தியை அதிகப்படுத்தி பிராணவாயு சக்தியை அதிகமாக இழுத்துக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறது, உடம்பு ஃபுல்லாக பரவ வைக்கிறது. ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகிடுறது, எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுறதுன்னு. ஆனால் இதை சாப்பிடும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால அந்த ஃப்ராக்சர் ஆகாமல் தடுக்கும். இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னாக்க நான் தான் ஒரு ப்ரூஃபாக இருக்கேன். 7-8 வாட்டி நான் 2 வீலர் தான் ஓட்டுவேன். 7-8 வாட்டி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்து கடவுள இருந்த போது நான் 7-8 வாட்டி கீழே விழுந்திருக்கேன். கீழே விழுந்து வண்டி என் மேலே விழுந்து, பில்லியனர் என் மேலே விழுந்து, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அவ்வளோ விழுந்து கூட நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகலை, எந்த மருத்துவத்தையும் தேடின்னு போகலை. இறைவன் எனக்கு சக்தி கொடுத்துருக்கலாம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கம். நாம் இன்னைக்கு மறுபடியும் நம்ம ஐயா கிருஷ்ணன் ஐயா அவங்கள சந்திக்கிறோம். இவங்க மனித குலத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ஐயாவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இலவசமாகவே நோயற்ற வாழ்வு வாழ்றது எப்படி அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்களை ஐயா தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. நாரதர் மீடியாவில் இது ஒரு 3வது 4வது வீடியோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, மூச்சு பயிற்சி பண்ணா போதும், உடல்ல ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் முக்கியம், அது ஆக்சிஜன் நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்கனாலே அவங்களுக்கு நோய் இல்லாம நீங்க வாழ முடியும். ஆனா சோம்பேறித்தனமான இந்த உலகத்துல பலர் அதை அதான் கொஞ்சம் வயது கம்மியானவங்க எல்லாம் கொஞ்சம் அசால்ட்டா அதை பத்தி ஒரு சாதாரண விஷயமா கடந்து போற மாதிரி தான் தோணுது. அது ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் கிட்டத்தட்ட கடைசியா அவங்க பதிவு பண்ணியிருந்த அந்த வீடியோல ஒரு லெங்க்தியான வீடியோவும் கூட நிறைய பேர் கருத்து சொல்றாங்க, 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போடாதுங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா ஐயாவுடைய வீடியோ 45 நிமிஷத்துக்கு மேல. ஆனா அதை 1.25 லட்சத்தை தாண்டி பார்த்திருக்காங்க. 1,28,000 பேர் பார்த்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு பாக்குறாங்கன்னா நிறைய ஷேர் பண்றாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நிறைய பேர் வரவேற்பு, இன்னும் நிறைய தகவல்களை வேற கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க. இது எப்படி பண்றது, அது எப்படின்னு நிறைய பேர் போன் பண்ணி ஐயாட்ட பேசிட்டே இருக்காங்க. அதனால மக்களுக்கு பயன் அளிக்கிற வகையில மறுபடியும் ஐயாவை வர சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து அவங்கள வர வச்சு இப்ப மறுபடியும் உங்க நேயர்களுக்காக, அதாவது குறிப்பா நாரதர் மீடியா பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுனால ஆரம்பிக்கிறோம். இதுல தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதுல முக்கியமா நம்ம இப்ப ஐயாட்ட கேட்கறது என்ன கேட்கறோம் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சியை மையப்படுத்தியே நம்ம இதை போற போக்குல வேற என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாம் கேட்போம். வாங்க போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். மூச்சு பயிற்சினால மக்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை கூட்டுறதுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குழந்தை பிறந்த உடனே நீங்க பார்த்துருக்கலாம், நம்மளும் எல்லாமே குழந்தையா தான் பிறந்தோம். இப்போ வயசாயிட்டு வளர்ந்துருக்கோம். அந்த குழந்தை பிறந்த உடனேயே அழ ஆரம்பிக்கும். அப்படின்னு அழ ஆரம்பிக்கும். அப்படி அழ ஆரம்பிக்கும் போது விட்டு விட்டு அழறது இல்லையா, அப்போ நுரையீரல் உள்ளுக்குள்ள இருக்கிற செல்லெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி செல்லு இருக்கலாம், இல்லை ஒரு 10 கோடி செல்லு இருக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தை தானே. அது அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா செல்லுமே விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகுது. முக்கியமாக நுரையீரல்ல இருக்கக்கூடிய செல்லு, நுரையீரல் வால்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய செல்லு விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி வெளியில காத்து இருக்கு. அந்த காத்துல 100% காத்து உள்ளுக்கு இருக்கிறோம்னாக்க அதுல 20% பிராணவாயு, மீதி 75% நைட்ரஜன், அது மாதிரி மீதி 5% மற்ற கெமிக்கல்ஸ் அதை இழுக்கிறது. அந்த நுரையீரல் தான் முதல் ஆக்டிவிட்டி. குழந்தை பிறந்த உடனே முதல் ஆக்டிவிட்டி அழறது. 2வது ஆக்டிவிட்டி அது அழறதுனால விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகுது நுரையீரல் அந்த காற்றை இழுத்துக்கிறது. அதான் முதல் மூச்சு இறைவன் கொடுக்கிறார். அந்த ஈர்க்கக்கூடிய சக்தியை அதிகமாக்கினே போகுது. ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 30-35 வாட்டி கூட மூச்சு விடுறது பிறந்த குழந்தை. அது மாதிரி ஒரு 6 மாசம் அது மாதிரி மூச்சு விட்டு அது தன்னோட பிராண சக்தியை அதிகப்படுத்தி அதனோட காந்த சக்தியை அதிகப்படுத்தி நுரையீரல் அவ்வளவு வேகமா வேலை செய்யறது அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி நம்ம 30-35 வாட்டி மூச்சு விட்டோம்னாக்க நம்மளுக்கு லைஃப் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஆனா குழந்தைக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்காரு இறைவன். சீக்கிரம் வளரணும், நல்லா வளரணும், மற்றவங்க காப்பாற்ற முடியுமோ தூக்க முடியுமோ தெரியாது, அதனால சீக்கிரம் வளரணும், நல்லபடியா வளரணும், நல்லபடியா வாழணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இழுத்து பிராணசக்தியை அதிகப்படுத்தி உடம்பு ஃபுல்லா அது மூச்சு இழுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க பிறந்த குழந்தை மூச்சு உள்ள போகும்போது அடி வயிறு வரைக்கும் உவ்வும். இந்த மாதிரி உவ்வும்.
அந்த மாதிரி ஒப்பின 3 செகண்ட் எடுத்துக்கோ, 2 செகண்ட் 3 செகண்ட் எடுத்துக்கோ, இல்லை 1 செகண்ட் எடுத்துக்கிறது. அடிவயிறு வரைக்கும் இழுத்துக்கும், அடிவயிறு உம்மும். அப்புறம் வெளியில கெட்ட காத்து வெளியில விடும்போது அந்த அடிவயிறு வந்து அப்படியே சுருங்கும். அப்படியே சுருங்கும் போது கெட்ட காத்தெல்லாம் வெளியில போறது, நல்ல காத்து உள்ள வருது, கெட்ட காத்து வெளியில போறது. ஆனா பாருங்க, இறைவனோட படைப்பு எவ்வளவு அற்புதமான படைப்பு அப்படின்னு. நல்ல காத்து நம்ம இழுக்கும்போது நல்ல காத்து 20% ஆக்சிஜன் உள்ள வருது, 75% நைட்ரஜன் உள்ள வருது. ஆனா இதே மூக்கு வழியா தான் வருது. ஆனா இதே மூக்கு வழியா தான் கெட்ட காத்தும் வெளியில போகுது. கெட்ட காத்தும் வேண்டாத காத்து 15% யூஸ்டு ஆக்சிஜனு, 5% கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் மீதி 5 கெமிக்கல்ஸ். அந்த 75% நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது கேரியர். அதனால தான் அந்த கேரியர் 75% வச்சிருக்காரு இறைவன். அது வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு போகிறது, கெட்டதெல்லாம் எடுத்துட்டு வெளியில போகிறது, அதே நைட்ரஜன் தான். ஆனால் வெளியில போகும்போது அந்த கெட்ட காத்து கார்பன் டை ஆக்சைடோ வேற எதுவோ நம்ம இழுக்கும்போது வருதா, அது உடனே வெளியில இங்கே வரும்போதே ரீசைக்கிள் ஆயிடுது. அப்போ என்ன மாதிரி ஒரு அற்புதம் பாருங்க, தானா ரீசைக்கிள் ஆகுது. நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்கல, இதுக்குன்னு தனியாக உபகரணமும் வச்சுக்கல. அந்த ரீசைக்கிள் ஆகி அங்கே வெளியில இருக்கிற காத்தோட கலந்து அந்த நல்ல காத்து திரும்பி அதை இழுத்துக்கிறது. நம்ம அன்னப்பறவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னப்பறவையில பாலில் தண்ணி குத்தினாக்க, தண்ணி கலந்த பால் வச்சுனாக்க வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணியை கீழே விட்டுடும். அதே மாதிரி நம்ம நுரையீரலும் வெளியில இருக்கிற காத்துல கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. ஆனால் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறது. அப்போ நம்ம அன்னப்பறவையை நம்ம புகழறோம் இல்லையா, அப்போ நம்மளே புகழணுமா இல்லையா? அப்போ நம்மளை படைச்ச இறைவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும், எவ்வளவு அற்புதமான படைப்பு. அதனால அந்த மூச்சு காத்து தான் கடைசி வரைக்கும் நல்லபடியா வந்துட்டே இருந்தாக்க நம்மளுக்கு வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். ஏன்னாக்கா அதுலதான் பிராணவாயு சக்தியும் வருது, உயிர் சக்தியும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. காந்த சக்தி, வெளியில காந்த சக்தி அதிகமா இருக்கு. காந்த அலைகள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமியை சுற்றி காந்த அலைகள் நார்த்துல இருந்து சவுத்துக்கு போயிட்டு வருது, சவுத்துல இருந்து நார்த்துக்கு போயிட்டு வருது. இந்த மாதிரி போயிட்டு வர்றதுனால தான் ஒரு சுயற்சி. அதே மாதிரி பிரபஞ்சம் ஃபுல்லாவுமே இந்த காந்த அலைகள் தான் சுயற்சி கொடுத்துட்டே இருக்கு. அதுக்கு நான் ஸ்டாப் ரெஸ்டே கிடையாது, தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு சுத்தணும், சுயற்சி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த சுயற்சி கொடுக்க தான் மேல அதிகமாக தான் இவ்வளவு பெரிய பூமியும் இவ்வளவு பெரிய சூரியனும் அந்தரத்துல இருக்கு. அந்தரத்துல எது தாங்கின்னு இருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கான், இல்ல ஸ்டிக்கை போட்டு செயினை போட்டு கட்டியிருக்காரா இறைவன்? இல்ல, எல்லாமே அந்தரத்துல விட்டுருக்காரு. அதுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு, அதுக்கு அறிவை கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய நம்ம பூமி வந்து தன்னைத்தானே 24 மணி நேரத்துக்கு தன்னைத்தானே சுத்திகிட்டே இருக்கு. அது சுத்தத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பூமிக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற காந்த அலைகளும் பூமிக்கு வெளியில இருக்கக்கூடிய காந்த அலைகளும் சேர்ந்துட்டு அந்த பூமிக்கு வெளியில இருக்கிற காந்த அலைகளும் சுத்திகிட்டே இருக்கு, பூமிக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற காந்த அலைகளும் சுத்திகிட்டே இருக்கு. அந்த மாதிரி சுத்த நல்ல ஸ்பீடா போறது. 24 ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி தன்னைத்தானே சுத்திக்கிறது. இதுல நேனோ செகண்ட் ஸ்பீடு அதிகமாகவோ நேனோ செகண்ட் ஸ்பீடு கம்மியாவோ ஆச்சுனாக்க நம்ம பூமியினோட கதி என்ன, பூமியில வாழக்கூடிய மக்களோட கதி என்ன, நீங்களே நினைச்சு பார்க்கலாம். அதனால இறைவன் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் டு த கோர். எப்படி மோதி ஆட்சி செய்யறாரோ பர்ஃபெக்ட் டு த கோர், அதே மாதிரி இதுலயும் பர்ஃபெக்ட் டு த கோர். மோதி மாதிரி இறைவனை சொல்லலை, இறைவனை மாதிரி மோதி தவறா சொல்லிட்டு, இறைவனை மாதிரி மோதி இறைவன் வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. எந்த பிரச்சனையும் உருவாக கூடாது அப்படின்னு. எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆனதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது, ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகுது, வெளியில ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா இந்த சூரிய மண்டலத்துல எந்த கிரகமாவது இன்னொரு கிரகத்தோட மோதி இருக்கா? பக்கத்துல போய் ஒரு நெரிசல் உண்டாக்கியிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. தன்னோட சுற்றுப்பாதையில போயிட்டே இருக்கு. சூரியனும் தன்னைத்தானே சுற்றின்னு தன்னோட சுற்றுப்பாதையில போயிட்டே இருக்கு. சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய காந்த அலைகள் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் கொடுத்து எல்லா கிரகங்களும் சேர்ந்து சுத்த வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு கேலக்சியும் அதே மாதிரி தான் சுத்துறது, அதே மாதிரி பல கோடி கேலக்சியும் அதே மாதிரி தான் சுத்துறது. இதுக்கு மூல காரணம் காற்று, பிராணவ சக்தி, உயிர் சக்தி, காந்த சக்தி. இதுல முக்கியமானது ஐயா கேட்ட மாதிரி மூச்சு பயிற்சியில பிராண சக்தி மூச்சு பயிற்சி எதுக்காக பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொன்ன. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆனா அதாவது இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்றது? மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்கறது மூலமா அவங்க இதை கேட்டுக்கிட்டு அவங்கள தனக்கு தானே செய்யற மாதிரி அதை கொஞ்சம் விளக்க அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ நம்ம சாதாரணமா பிறந்த குழந்தையிலேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 10 வயசு வரைக்கும், உதாரணத்துக்கு சொல்றேன்,
நம்ம வந்து கையை பிடிச்சிட்டோம், விரலை பிடிச்சிட்டோம், இப்படி பிடிச்சிட்டோம், நம்ம மூச்சு விடலை 10 வயசு வரைக்கும். அப்புறம் வந்து பல யோகா மாஸ்டர்கள் இப்படி இப்படி இருக்கணும், இதை விடணும், அது மாதிரி நிறைய விதைகள் நிறைய விதை சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. குழந்தை எப்படி மூச்சு விடுது, கையே வச்சுக்கல, இப்படியும் வச்சுக்கல, இப்படி பிடிக்கல, இப்படியும் பிடிக்கல, தானா மூச்சு விட நுரையீரல் 2 துளை வழியாகவும் இழுத்துக்கிறது, 2 துளை வழியாகவும் கெட்ட காற்றை விட்டுன்னு இருக்கு. அதே மாதிரி 2 துளைகளும் யூஸ் பண்ணல. ஒரு துளையை வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்றது, இன்னொரு துளையை 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்திக்கிறது. அதே மாதிரி தானாவே மாத்திக்கிறது. அதனால தானாவே மூச்சு இழுக்கலாம். அதை வந்து அதை மட்டும் நம்மள வேற ஒன்றும் இல்லை, இப்படி பண்ணாதான் நம்ம மூச்சு இழுக்க முடியுன்ற மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணலாம், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்ம வந்து குழந்தையிலேருந்து பண்ணும்போது, குழந்தையே பண்ணியிருக்கும் போது நம்ம ஏன் பண்ணியிருக்க முடியாது? அதனால நீங்க வந்து நுரையீரல் தான் அதெல்லாம் இழுத்து இருக்கும் பிறக்கும் போதே. அப்போ அந்த நுரையீரல் இப்பவும் இழுத்துன்னு தான் இருக்கு. நம்ம என்னைக்கு நம்ம இதை வச்சு பண்ணியிருக்கோம், நம்ம பல வேலைகள் செய்யறோம், என்னைக்காவது மூச்சு இழுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமா உணர்வுபூர்வமா செய்யறோமா? இல்லவே இல்லை. ஆனா அந்த நுரையீரலுக்கு அந்த சக்தி இருக்குன்றது நம்ம நம்பணும். எப்படி ஒரு பிராணிக்கு தன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியறதோ, எப்படி ஒரு பறவைக்கு தன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியறதோ, நம்மளுக்கும் தெரியணுமா இல்லையா? ஒரு மரங்கள் கூட எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மரம் செடி கொடிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, தன்னோட வீக்னஸ் என்ன அதுக்கு தெரியறது. ஒரு உதாரணத்துக்கு மரமே எடுத்துக்கலாம். மரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம் இல்லையா? அதுக்கு எப்படி ஹெல்த் ப்ராப்ளம் வருது, என்ன வருதுன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுக்கு தெரியும். அது தனக்குத்தானே ஒரு மருந்தை பஞ்சபூதத்தினோட உதவியை கொண்டு தேடின்னு ஒரு மருந்து தயாரித்து மருந்தை எடுத்துக்கிறது. அதே மாதிரி பஞ்சபூதத்தினோட உதவியை தேடின்னு சாப்பாடு தயாரிக்கிறது, தனக்கு அந்த தயாரித்து வளருது. ஆனால் அதே மரங்கள் ஒரு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குன்னாக்க, காம்பவுண்ட் வால் பக்கத்தில் இந்த மரங்கள் வளர்ந்ததுனாக்க, காம்பவுண்ட் வால் வந்து 20 அடி உயரம் இருக்கு அப்படின்னா கூட மரங்கள் வந்து அந்த மரம் அந்த இடிச்சுண்டு வளராது. அந்த மரம் எப்படி வளரும்னாக்க, அந்த 20 அடி தாண்டினதுக்கு அப்புறம்தான் அந்த மற்ற கிளைகள்லாம் உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த மற்ற கிளைகள் உருவாக்க ஆரம்பிக்கும் போது மற்ற கிளைகள் எங்கெங்க ஃப்ரீயா இருக்கோ அந்த கிளைகள் அந்த பக்கம்தான் போகும். பாருங்க, அதுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, இதுக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனா எவ்வளவு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சக்தியை பறவைகளுக்கும் கொடுத்துருக்கான், நம்மளுக்கும் கொடுத்துருக்கான். அதனால தாராளமா மூச்சு பயிற்சி பண்ண அந்த காந்த சக்தி அதிகமாகும், உயிர் சக்தி அதிகமாகும். உள்ளுக்குள்ள போய் நம்மளுக்கு நோயை உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்மளுக்கு நோயை உண்டாக்க முடியாது, அது நிச்சயம். ஐயா, இப்போ வந்து நம்ம நேயர்களுக்கு அவங்க வந்து எப்படி மூச்சு பயிற்சி பண்ணணுங்கிறது இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி பண்றது இந்த மாதிரி பண்றது இல்ல, 2 இதுலயுமே தாராளமா போயிட்டு வரலாம்னு சொன்னீங்க. அதை எப்படி உள்ள இழுக்கணும், எப்படி வெளியே விடணும், அதை கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். இப்ப அந்த நுரையீரலுக்கு அந்த மூச்சு இழுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதனால உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டு வயரை உப்ப வைங்க. வயறு உப்பினாக்க அடி வயிறு வரைக்கும் உப்பணும். மூச்சு காத்து உள்ள போகும் ஆட்டோமேட்டிக்கா. உப்பின உடனே அந்த 3 செகண்ட் எடுத்துக்கோங்க. திருப்பி அந்த கெட்ட காற்றை வெளியில விடணும். அந்த கெட்ட காற்றை வெளியில விடுறதுக்கு திருப்பி 3 செகண்ட் வயரை அப்படியே சுருங்க வைங்க. கையை வேணா மேலே வச்சுக்கோங்க. எதுக்கும் முதல்ல பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். திருப்பி மூச்சை இழுக்கும்போது மூச்சை இழுங்க. வயிறு உப்பணும். வயிறு உப்பும் போது வயிறு ஃபுல்லாக அடி வயிறு வரைக்கும் உப்பும் போது அடி வயிறு வரைக்கும் அந்த காற்று உள்ளே போய் பிராணசக்தி, காந்த சக்தி, உயிர் சக்தி எல்லாமே அந்த உடம்புல இருக்கக்கூடிய அடிவயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் கோடி செல்லுக்கு உடனடியாக நேராக போகக்கூடிய வசதி இருக்கு. கெட்ட காற்று அதே மாதிரி மெதுவாக வெளியில் விடும்போது 3 செகண்ட் எடுத்துக்கோங்க. அடிவயிறு அப்படியே சுருங்கும். அப்போது அது நுரையீரலுக்கும் காற்று உள்ளே போகிறது, இதயத்துக்கும் காற்று உள்ளே போகிறது, எல்லா ஆர்கன்ஸுக்கும் உள்ளே போகிறது. ஆர்கன்ஸுக்கும் உள்ளே போகிறதுனால விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையும் அதிகமாகுது. இப்போ விரியும் போது பார்த்தீங்கன்னாக்கா அடிவயிறு வரைக்கும் இழுக்கும்போது அடிவயிறு வரைக்கும் உப்புறதுனாக்க விரியிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கெட்ட காற்றை வெளியில் விடும்போது அந்த அடிவயிறு அப்படியே சுருங்குது. மூக்கு வழியா மூக்கில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இருங்க. அடிவயிறு உப்போம். 1 செகண்ட் வச்சுக்கோங்க.
அப்புறம் அடிவயிறு வழியாக மெதுவாக 3 செகண்ட் எடுத்துக்கோங்க. அடிவயிறு அப்படியே சுருங்கும். ஸோ உடம்புல விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகுது. விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகிறதுனால உதாரணத்துக்கு எல்லா ஃபங்க்ஷனும் உடம்புல நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் எல்லாம் பிரமாதமாக நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, இதுல ஒரு சின்ன இது, அதாவது நீங்க சொல்ற மாதிரி உள்ள மூச்சு காற்றை இழுக்கும் போது எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு உள்ள இழுக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, காற்றை இழுக்கும் முடிஞ்ச அளவுக்கு. சில பேருக்கு வந்து அதே மாதிரி வெளியே விடும் போதும் சுத்தமா வெளியே வர மாதிரி நம்ம உடல் அந்த வயர் உற்ற மாதிரி எல்லாத்தையும் வெளியே விட்டணும். ஆமா, அப்படிதான். சரி சரிங்க. சில பேருக்கு அந்த நான் சொல்ற மாதிரி ஃபுல்லா இழுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சில பேருக்கு அதனால முடியாது. முதல்ல ஆரம்பிக்கும் போது ஃபுல்லா இழுக்க முடியாது. மெதுவா தான் கொஞ்சம் தான் இழுக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் தான் அடிவயிற சுருங்க வைக்க முடியும். பரவாயில்ல, நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு வாரம் அப்படிதான் இருக்கும். அது 10 நாள் அப்படி இருக்கும். அப்புறம் பழக பழக நீங்க நான் பண்றதை விட நீங்க அதிகமாவே பண்ண முடியும். ஃபுல்லா மெதுவா இழுத்து மெதுவா 5 செகண்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்க பண்ண முடியும். அப்போ பண்ணும்போது நிறைய காத்து உள்ள போய் ஒரு ஃபோர்ஸோட போய் அந்த எல்லா செல்லுக்கும் நுரையீரல் சக்தியும் ஆக்சிஜனையும் பிராணவாயு சக்தியும் உயிர் சக்தியையும் அதை தவிர காந்த சக்தியும் கொடுக்கறது. உடனே கிடைக்கிறது, இன்ஸ்டண்டா கிடைக்கிறது. ஒண்ணுமே பிரச்சனையே பட வேண்டாம். அதே சமயத்துல நுரையீரலுக்கும் உள்ளுக்குள்ள போய் நுரையீரல் உள்ளுக்குள்ள சளி இருக்கு இல்லையா, சளி கபம்லாம் நம்ம பிறந்ததுலேருந்து சளி எவ்வளோ வாட்டி வந்திருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு வயசு 76 முடிஞ்சிடுது. ஆனா அந்த 76 வயசுல பிறந்ததுலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலேயாவது எனக்கு ஜலதோஷம் வந்திருக்குமா இல்லையா? அப்போ 500 வாட்டி ஜலதோஷம் வந்ததுனாக்க அது வெளியில போயிருக்கணுமா இல்லையா? ஆனா வெளியில போகாம தங்கக்கூடிய கபமும் மாறல இருந்திருக்கும். அந்த மாதிரி கபத்தை எப்படி எடுக்கிறதுனாக்க அந்த நுரையீரலே என்ன பண்றது, இருமலை உண்டாக்குறது. இருமுறை உண்டாக்கி அந்த கபத்தை வெளியில தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த கபம் எப்படி போகும்? வாய் வழியாக தான் போகும். ஆனால் நுரையீரல் அந்த மாதிரி இருமலை உண்டாக்கும் போது, இருமல் பண்ணும்போது நம்மளுக்கு வலி உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இருமினாக்கா கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த இருமலை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு மருத்துவத்தை தேடி அந்த இருமலை தடுத்து நிறுத்திடும். அது இருமலை தடுத்து நிறுத்திட்டாக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற சளியும் கபமும் எப்படி வெளியேறாது. அப்போ உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு அப்புறம் ட்ரை ஆகி நுரையீரல் உள்ளுக்குள்ள இருக்கிற வால்ல, இதுதான் நுரையீரல்னாக்க நுரையீரல் உள்ளுக்குள்ள இருக்கிற வால், இது நுரையீரல் வெளியில இருக்கிற வால். நுரையீரல் உள்ளுக்குள்ள இருக்கிற வால்ல நம்ம அப்பளம் ஒட்டிக்கிற மாதிரி இல்லை சப்பாத்தி மாவு ஒட்டிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா மேலே மேலே ஒட்டிக்கும். அது மாதிரி ஒரு 500 வாட்டியோ ஒரு 1000 வாட்டியோ ஒட்டிட்டுனாக்க அப்போ நுரையீரல் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் கம்மியாகிடும் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு வெளியில இருக்கக்கூடிய காற்று உள்ளுக்குள்ள போன உடனே நுரையீரல் உள்பக்கம் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள போன காத்து அந்த ஈரப்பதத்தை எடுத்துட்டு ஈரப்பத காத்தா சில காத்து மாறி போயிடும். அப்ப ஈரப்பத காத்து இதுதான் நுரையீரல் இருக்குன்னாக்க ஈரப்பத காத்து அடியில போய் கீழே விழுந்துடும். ஏன்னா அதுக்கு வெயிட் அதிகம், டென்சிட்டி அதிகம். அதனால கண்ணால பார்க்க முடியாது, உருவம் கிடையாது, உண்மை கிடையாது. அது இருக்கா இல்லையா எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கும் தெரியவும் தெரியாது. அதனால நுரையீரல் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 10 சதுர அடின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 10 சதுர அடி ஆரம்பத்தில் இருக்குன்னாக்க 20 வயசுல, அப்போ உள்ளுக்குள்ள இந்த சளியெல்லாம் மாட்டின்னு இந்த ஈரப்பத காத்து மாட்டின்னு இருக்கிறதுனால அந்த 10 சதுர அடி 8 சதுர அடியா மாறும், இல்லாட்டி 7 சதுர அடியா குறையும். அப்போ 7 சதுர அடியா குறைஞ்சதுனாக்க அந்த 500 ml காத்து இழுக்கக்கூடிய நுரையீரல் 500 ml காத்து இழுத்து வச்சுக்க முடியாது. அது 300 ml 350 ml அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும். நம்ம 500 ml எடுத்துக்கும் போதே 100 ml ஆக்சிஜன் கிடைக்கிறது. 100 ml ஆக்சிஜன் கிடைக்கும் போதே நம்மளுக்கு பல விதமான நோய்களுக்கு நம்ம ஆளாகிறோம். ஆனா அதுவே 70 ml நுரையீரல் பிராணவாயு தான் கிடைக்கிறது அப்படின்னாக்க நம்மளுக்கு எவ்வளவு விதமான வியாதிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரையக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையும் போயிடுறது, காந்த தன்மையும் போயிடுறது. அதனால மூச்சு பயிற்சியை பண்ணிட்டே இருந்தாக்க அந்த மூச்சுக்கு வழியா வரக்கூடிய பிராண சக்தியும் காந்த சக்தியும் நம்மளை விரும்பும்.
நம்மளை விரும்பி நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற செல்லோட பழக ஆரம்பிக்கும். நம்ம செல்லுக்கும் கொண்டாட்டம் ஏதோ வந்துடுது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு சொந்தக்காரங்க, நல்ல சொந்தக்காரங்க நம்மளுக்கு நிறைய வாங்கிட்டு வருவாங்க, அடிக்கடி ஊர்ல இருந்து வருவாங்க, கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதே ஆனந்தம் தான், அதே குதூகலம் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற செல்லுக்கும் அந்த ஆர்கனுக்கும் குதூகலம் ஆனந்தம் அதிகமாகி அந்த நுரையீரல் பிராண சக்தியோடையும் காந்த சக்தியோடு கலந்து டான்ஸே ஆடும். அந்த டான்ஸே ஆடும்போது ஆனந்தம் குதூகலம் அதிகமாகும் போது அதுக்கு ஆரோக்கியம் அதிகமாகுது. ஆரோக்கியம் அதிகமான உடனே நோயை உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் செல்லை சாப்பிட்றதுக்கு வரும். செல்லை சாப்பிட்றதுக்கு வந்தாக்க இந்த செல்லே அதை அடிச்சு போட்டுடும். அந்த மாதிரி நம்மளுக்கு நோயே இல்லாதபடி நம்ம நலமான வாழ்க்கையை வாழறதுக்கு அது ரொம்ப நல்லா உதவி செய்யறது. சரிங்க. இப்போ வந்து இன்னொரு சக்தி நீங்க சொன்னீங்க, காந்த சக்தி. இதை வந்து நம்ம உடல்ல வந்து நாம வந்து செயற்கையா உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? நீங்க 2 இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஏற்கனவே காமிச்சிருக்கீங்க. இது தெரியாதவங்களுக்கு தெரியறபடியா அந்த இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? அது காந்த சக்தி நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு இறைவன் குழந்தை பிறக்கும் போதே பிராணசக்தி கொடுக்கும்போது உயிர் சக்தியும் கொடுக்கும்போது காந்த சக்தியும் உள்ளுக்குள்ள கொடுத்துட்டார். ஆனா வளர 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 நம்ம டிஃபரெண்ட் வேல வளர்ந்துட்டு இருக்கோம். டிஃபரெண்ட் திங்க் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த முன்னோர்களில் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல காந்த சக்தி கிடைச்சி நின்றது. ஏன்னா அவங்களுக்கு தேவைகள் அதிகமா இல்லை. இதை வாங்கணும், இது பொருள் வாங்கணும், நீட்ஸ் அதிகமா இல்லை. இவ்வளவு சம்பாதிக்கணும், பக்கத்து வீட்டில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க, எதிர்த்த வீட்டில் இவ்வளோ வாங்கிட்டு இருக்கா, சொந்தக்காரங்க இப்படி ஆகிட்டாங்க, பக்கத்தில் இருக்கவங்க வேலை மாதிரி ஆகிட்டாங்க, நம்மளும் வளரணும், நம்மளும் பிஇ படிக்கணும், நம்மளும் டாக்டர் ஆகணும், இப்படி ஒரு ஆசைகள் வளருது இல்லையா? அப்படி வளர வளர என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள இருக்கிற காந்த சக்திகள் தேய்மானம் அதிகமாகுது. தேவைகள் தேடி போகும்போது உள்ளுக்குள்ள தேய்மானம் அதிகமாகுது. நம்ம சாப்பிடும்போது கூட நம்ம சரியான சாப்பாட்டுக்கு மரியாதை தரதே கிடையாது. சாப்பாடை என்ன பண்றோம், கடகடன்னு டைம் இல்லை, வேலை இருக்கு, ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும், பஸ்ஸை பிடிக்கணும், டாக்ஸியை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்ட்டு ஓடிண்டே இருக்கும்போது ஓடிண்டே சாப்பிட்றோம். அதுக்கு அந்த சாப்பாட்டுலேருந்து தான் நம்மளுக்கு சத்து பொருளும் கிடைக்கிறது. சாப்பாடு சத்து பொருள் கிடைச்ச உடனே சிறுகுடலில் போகும்போது அதனோட மண்ணீரலும் கலந்து அதை உடைச்சி அதை கண்ணுக்கு தெரியாத அணுசக்தியாக்கி நம்மளுக்கு சக்தியும் தருது. ஆனால் அப்பேற்பட்ட சாப்பாட்டுக்கு நம்ம மரியாதை தரது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடு வாய் வழியாக சாப்பிட்றோம். வாய் வழியாக தான் சாப்பிட முடியும் இல்லையா? அப்போ வாயில இறைவன் ஏன் வாயில பல்ல வச்சிருக்காரு? எப்படி இது சக்தி கொடுத்துருக்காரு? அதை எச்சில் சுரக்கிற மாதிரி, உண்மையினையும் சுரக்கிற மாதிரி. அதாவது அரைக்கும் போது அரைக்கிறதுக்கு பல்லும் அந்த பல்லு அரைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுனாக்க ஈஸியா இருக்கிறதுக்கு அந்த உள்ளுக்குள்ள உமினியும் சுரக்கிறதையும் கலந்துட்டாக்க உமினியும் நல்லா சுரக்கும். அந்த மாதிரி சுரந்து அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அனுப்புறது. அந்த காந்த சக்தி உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த காந்த சக்தி இது மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லபடியா தேய்மானம் அதிகமா ஆகாம நல்லபடியா இருக்கும். நம்மளோட தேவைகளும் நம்மளோட எண்ணங்களும் அதே மாதிரி பக்குவப்படுத்திட்டு சாந்தமா இருந்துட்டு இருந்தாக்க அந்த காந்த சக்தி தேய்மானம் அதிகமா ஆகாது. அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்களும் அதே மாதிரி வாழ்ந்ததுனால்தான், காட்டில் மட்டும் போய் வாழ்றதுனால இல்லை, சாந்தம், குணங்கள், குணாதிசயங்கள், எண்ணங்கள், தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைய இருந்ததுனால அவங்களால இதெல்லாம் காந்த சக்தியை இழக்க முடியாம நல்லபடியா 4000 வருஷம், 3000 வருஷம், 100 வருஷம், 500 வருஷம் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட எண்ணங்கள் 7 எமோஷன்ஸ் சொல்றோம் இல்லையா? அதுல 7 எமோஷன்ஸ்ல இந்த கோபம், தாபம், பொறாமை, அந்த மாதிரியெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? அந்த குணாதிசயங்களை எவ்வளவுக்கு ஒதுக்குறோமோ அவ்வளவுக்கு காந்த சக்தி உள்ளுக்குள்ள தேய்மானம் ஆகாம நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது தயவு செய்து நல்லா மென்று சாப்பிடுங்க. பல்லால நல்லா மென்று சாப்பிடுங்க. எச்சல நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ்லாம் அதுதான் நம்மளுக்கு என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி வயிற்றுக்கு அமிச்சு அது ஜீரணமாக்கி களிமாரி ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வச்சு அந்த களிமாரி ஆக்கின சாப்பாடு கூழ் மாதிரி ஆக்கி அப்புறம் 30-45 நிமிஷத்துக்குள்ள சிறுகுடலுக்கு அமிச்சிடும். ஏன்னாக்கா சிறுகுடலோட வாய் 0.5 சென்டிமீட்டருக்கும் கம்மி. அந்த சிறுகுடலுக்கு அனுப்புறதுக்கு கூழ்மாரி ஆக்கினாதான் அனுப்ப முடியும். ஆனா இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னாக்க நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் தேய்மானம் அதிகமா ஆகாது. தேய்மானம் அதிகமா ஆகாததுனால அதுக்குள்ள இருக்கிற காந்த சக்தி தேய்மானம் அதிகமா ஆகாது.
நிறையா சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும், நிறையா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னாக்க எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னாக்க உள்ளுக்குள்ளே எப்படி மிக்சியில் ஒரு 1/3 பருப்பு அரிசியை போடுறோம், 1/3 தண்ணியை போடுறோம், 1/3 காற்றா இருக்குது இல்லையா, எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஏன்னாக்கா அரைப்படுறதுக்கு இடம் வேணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ஒரு 3/4 பங்குக்கும் கம்மியாக சாப்பிட்டாக்க நல்லது. அதே மாதிரி ராத்திரியில் சாப்பிடும்போது ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாக்க நல்லது. ஏன்னாக்க செக்ரீஷன் ஆஃப் என்சைம்ஸ் ராத்திரி வேலையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் டைஜஷன் பிரச்சனைகள் வரும். அதனால் டைஜஷன் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நைட்டில் அதிகமாக கோதுமையால் ஆன உணவை தவிர்த்துடுங்க. நீங்கள் முடிஞ்சாக்க நான்வெஜிடேரியன் சாப்பிட்றதையும் தவிர்த்துடுங்க. இது மாதிரிலாம் பண்ண நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற காந்த சக்தியை மிச்சப்படுத்திக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்யும். சரிங்க. இப்போ அதையும் தாண்டி இப்போ கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த காந்த சக்தி கம்மியாக இருக்குது. அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? அதிகப்படுத்துறதுக்கு இப்போ அதிகப்படுத்தணும்னாக்க முதல்ல ஆட்டோமேட்டிக்காக 40-50 வயசு ஐயா சொன்ன மாதிரி 40-50 வயசுக்கு அவங்களோட எண்ணங்களே மாறி போயிருக்கும். அவங்களோட எண்ணங்களே ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முன்னாடியே 40-50 வயசுக்குள்ள தேய்மானம் அதிகமாகிருக்கு. உள்ளுக்குள்ள சில வியாதிகள் வந்திருக்கும், வேற ஒரு மருத்துவம் எடுத்துருப்போம், வேற ஒரு கெமிக்கல்ஸ் எடுத்துருப்போம். அது உள்ளுக்குள்ள போய் கிட்னியை பாதிக்கும், நுரையீரலையும் பாதிக்கும், லிவரையும் பாதிச்சிருக்கும். அப்பேற்பட்ட ஆட்களுக்கு கூட கவலைப்பட வேண்டிய அவசியம். அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்திருக்கலாம், கால்வேடர் ஸ்டோன் வந்திருக்கலாம், பேக் பெயின் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு. தைரியமா இருங்க, தன்னம்பிக்கை வச்சுக்கோங்க. இறைவன் அன்னைக்கு சக்தி கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரு தைரியத்தை வச்சுக்கோங்க. அந்த இறை சக்தியை நம்ம திருப்பி ஆரம்பிக்கணும். உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சப்பலா மூட்டின்னு நீங்க தியானம் பண்ணுங்க, கண்ணை முடிக்கோங்க. வயிறு உப்புற மாதிரி மூச்சு எடுத்துக்கோங்க, வயிறு சுருங்குற மாதிரி வயிறு சுருங்கணும், மூச்சை வெளியில் விடுங்க. அப்போவே உங்களுக்கு பிராணசக்தியும் உள்ள வருது, பிராணசக்தியோட காந்த சக்தியும் உள்ள வருது. ஏன்னாக்க நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே இல்லைனாக்க உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும், ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்திருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது நார்த் போல் வாட்டர். இதை அடியில் மேக்னெட் இருக்குது. இந்த அடியில் இருக்கிற மேக்னெட்டில் நார்த் போலும் இருக்குது, சவுத் போலும் இருக்கு. ஆனால் அந்த எப்படி ஒட்டியிருக்காரு அப்படின்னாக்க இதை தயாரித்தவர் நார்த் போல் மேலே தெரிகிற மாதிரி ஒட்டியிருக்காரு. அடியில் சவுத் போல், மேலே நார்த் போல். அதனால் நீங்கள் இது மேலே ஏதாவது தண்ணி வச்சீங்கன்னாக்க தண்ணி பாட்டில் இந்த மாதிரி வைக்கலாம். தண்ணி பாட்டில் இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னாக்க முதல்ல வைக்கும்போது ஒரு 4 hours 5 hours காந்த சக்தி இந்த தண்ணியில் ஏறிடும். இந்த தண்ணி பைபோலார் வாட்டர்னு பேர். பைபோலார்னாக்க எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உள்ளுக்குள்ள வைக்கிற காந்தம் 2 காந்தம் வச்சிருப்பாரு பைபோலார்ல. இது நார்த் போல், நார்த் போல் தான் மேலே இருக்கு. பைபோலார்னாக்க இந்த வச்சிருப்பார், இதுதான் பைபோலார். பைபோலார்னாக்க 2 காந்த சக்தியும் மேலே தெரியும். ஒரு காந்தம் 2 காந்தம் அடியில் இருக்கு, ஒரு காந்தம் நார்த் போல் மேலே இருக்கிற மாதிரியும், இன்னொரு காந்தம் சவுத் போல் மேலே இருக்கிற மாதிரியும் இருக்கு. அதனால இதில் வச்சிங்கனாக்க 2 காந்த சக்தியும் மேலே போகிறதே தெரியாது. காந்த அலைகள் மேலே போகிறதே தெரியாது. காந்த அலைகள் ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளேயே கலந்துடும். ஆனால் அதுக்கு நான் எடுத்து வச்சிட வேண்டாம். வச்சது தான். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 hour இல்லை 45 minutes முன்னாடி ஒரு 300 ml சாப்பிடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுங்க. உதடையோட பட்டு சாப்பிடுங்க, எச்ச பண்ணி சாப்பிடுங்க, பரவாயில்ல. நல்லா விரும்பி சாப்பிடுங்க, உட்காந்து சாப்பிடுங்க, நின்றுட்டு சாப்பிடாதீங்க. எந்த தண்ணியுமே சாதாரண தண்ணியும் கூட நின்றுட்டு சாப்பிடாதீங்க. இந்த தண்ணியும் உட்காந்து விரும்பி சாப்பிடுங்க. வடக்கு பக்கம் பார்த்துன்னு சாப்பிடாதீங்க. அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1/2 hour இல்லை 45 minutes முன்னாடி 300 ml. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி, லஞ்சு சாப்பிட்றதுக்கு 1/2 hour இல்லை 45 minutes முன்னாடி ஒரு 300 ml இதே தண்ணி தான். அப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சுருங்க. 2-3 பேர் சாப்பிட்டாக்கா காலையிலேயே காலி ஆகிடும். காலையிலேயே ரீஃபில் பண்ணி வச்சுருங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு திருப்பி காலி ஆகிடும். திருப்பி ரீஃபில் பண்ணியே வச்சுருங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணி என்னவோ அந்த தண்ணியாலேயே ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது வாழ்நாள் ஃபுல்லாக, ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்கும் உதவும். அது உள்ளுக்குள்ளே போன உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற 70% பாடியில் 70% வாட்டர் தானே. வாட்டரோட தனி குணாதிசயங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்க, தனி எதில் வச்சோமோ அந்த சக்தியை அதை எடுத்துக்கும். இதை கையால் பிடிச்சாக்கா நம்ம எண்ணங்களே இதில் மாறிடும். எது கலர் ஏதாவது தீவினாக்கா அந்த கலராக மாறிடும். எந்த ஒரு ஸ்பூனில் விட்டாக்கா ஸ்பூனோட ஷேப் எடுக்கும். தண்ணி
ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய, ரொம்ப அதை ஒரு ஒரு உயர்ந்த மனப்பான்மையோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லாத ஒரு அற்புதமான தண்ணி, அற்புதமான சக்தி இறைவன் படைச்சிருக்காரு. அதாவது அந்த அந்த தண்ணியை நீங்கள் சாப்பிடும்போது 70% காந்தத்தன்மையை எடுத்துட்டு காந்த சக்தியை அதிகப்படுத்திக்கிறது. ஸோ உள்ளுக்குள்ள தேய்மானம் வாரா மாதிரி இருந்ததுன்னா கூட இதை சாப்பிடும்போது அந்த தேய்மானம் குறைய இதை சாப்பிடும்போது அந்த தேய்மானமானது குறைஞ்சு காந்த சக்தி அதிகமாகி உடம்புல இருக்கிற உறுப்புகளும் நல்லா ஆரோக்கியமாகி நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நோயற்ற வாழ்க்கையை வாழறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யறது. அது மட்டும் இல்லாமல் நுரையீரலுக்கும் உள்ளுக்குள்ள காந்த சக்தியை அதிகப்படுத்தி பிராணவாயு சக்தியை அதிகமாக இழுத்துக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறது, உடம்பு ஃபுல்லாக பரவ வைக்கிறது. இது வந்து பைபோலார் வாட்டர். இது வந்து நார்த் போல் வாட்டர். பைபோலார் வாட்டர் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னாக்க எனர்ஜி அணுக்களை உடம்புல அதிகப்படுத்துறது. ஏன்னாக்கா டே டைம்ல தான் நான் சாப்பிட சொன்னேன் இல்லையா, காலையில 300 ml, மத்தியானம் 300 ml சொன்னேன் இல்லையா. அப்போ டே டைம்ல ஏன் அது சாப்பிடணும் அப்படின்னாக்க, டே டைம்ல தானே நம்ம மூச்சுட்டு இருக்கோம், எல்லா வேலையும் செய்ய முடியும். எல்லா வேலையும் செய்யறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா. அதனால அந்த எனர்ஜி அணுக்களை அதிகமாக்குறது. எனர்ஜி எண்ணுக்களை அதிகமாக்க நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாகுது. அதே சமயத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செக்ரீட் ஆன இல்லையா, சுருங்கக்கூடிய தன்மையை அதிகமாக்கி அந்த என்சைம்ஸ் அதிகமாக சுரக்க வைக்கிறது, ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்க வைக்கிறது, டைஜஷன் ஈஸியாகுது. அந்த கான்ஸ்டிபேஷன் ஆகுது இல்லையா, டைஜஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுகுடல் வழியாக பெருங்குடலுக்கு போகிறது, பெருங்குடல் வழியாக மலம் வந்து வெளியில் போகிறது. அந்த கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் ஆகிடுறது. கான்ஸ்டிபேஷனே இருக்காது. வெளியில போக வேண்டிய கழிவு பொருள் வெளியே போக வேண்டியது உள்ளே இருந்ததுனாக்க, உதாரணத்துல நம்ம நாட்டையே பார்க்குறோம், கழிவு பொருள் வெளியில போகலனாக்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் கழிவு பொருள் டெய்லி அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது போனோம், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 1 வாட்டியாவது மலம் போனோம். யூரின் வரும்போது எப்பப்போ யூரின் வருதோ தயவு செஞ்சு அதிகமாக வெயிட் பண்ணாமல் போயிடுங்க. ஏன்னா அதை வச்சுனாக்க அது உள்ளுக்குள்ளேயே போயிடும். சரிங்க. இப்போ வந்து அடுத்து நைட்டுக்கு எந்த தண்ணி? நைட்டுக்கு அந்த உள்ளுக்குள்ள போன எனர்ஜி மேனிஃபெஸ்ட் ஆகணும் இல்லையா. ஏன் மேனிஃபெஸ்ட் ஆகணும்? எனர்ஜி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகி தான் மரம், செடி, கொடி, பறவைகள் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இது வந்து நார்த் போல் வாட்டர். இந்த நார்த் போல் வாட்டரை நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நார்த் போல் ஒரு மேக்னெட் தான் இருக்கு. இதில் நார்த் போல் மேல் பக்கம் நோக்கி இருக்கு, கீழே வந்து சவுத் போல் நோக்கி இருக்கு. அதனால இது மேலே நீங்கள் அதே தண்ணி வேற ஒரு பாட்டிலில் வேற ஒரு கலர் அடையாளம் தெரியறதுக்கோசரம் வேற ஒரு கலரில் தண்ணி வச்சு இதை வந்து நைட்டில் டின்னர் சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷம் இல்லாட்டி 45 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்க உள்ளுக்குள்ளே போன எனர்ஜி மேனிஃபெஸ்ட் ஆகணும். என்னது மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு 1 கோடி செல்லு நம்ம உடம்புலேருந்து செத்து போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அதே செகண்ட்ல 1 கோடி செல்லு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு பாருங்க. அப்போ உற்பத்தி ஆகணும்னாக்க ஒரு மூலப்பொருள் ஒன்று வேணும் இல்லையா. அந்த மூலப்பொருள் மேனிஃபெஸ்டேஷனை இது உதவுறது. நார்த் போல் சக்தி அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு உதவுறது. வெறும் செல்லு உருவாகிறதுக்கு மட்டும் இல்லை, செல்லு வளர்ச்சி அடையிறதுக்கும் உதவுறது. அதே மாதிரி முட்டி வலி, ஜாயிண்ட் பெயின் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அப்போ மஜ்ஜை, அதாவது முட்டிலையும் இதுலையும் மற்ற இடத்துலையும் மஜ்ஜை வளராமல் இருக்கும், செக்ரீட் ஆகாமல் இருக்கும். அந்த சமயத்தில் செக்ரீட் ஆகிறதுக்கு, அந்த மஜ்ஜை செக்ரீட் ஆகிறதுக்கு அந்த எனர்ஜியை வச்சுருந்து மஜ்ஜை மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் மஜ்ஜை உருவாகுது. அதே சமயத்தில் நம்ம எலும்பு மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகுது. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும்போது ரிஜிடிட்டி அதிகமாச்சுதான் நம்மளுக்கு ஆபத்து அதிகம். ஆனால் ரிஜிடிட்டிலேருந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆயிடுச்சுனாக்க எப்படி வாட்டர் மாதிரி இருக்கோ அது மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சுனாக்க டக்குன்னு கீழே விழாமல் வயசானா கூட ஒரு 60 வயசு ஆயிடுத்து, 70 வயசு ஆயிடுத்து கீழே விழுந்துட்டுனாக்க கொஞ்சம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் அதிகமாகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ராக்சர் ஆகிடுறது, ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகிடுறது, எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுறதுன்னு. ஆனால் இதை சாப்பிடும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுனால அந்த ஃப்ராக்சர் ஆகாமல் தடுக்கும். இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னாக்க நான் தான் ஒரு ப்ரூஃபாக இருக்கேன். 7-8 வாட்டி நான் 2 வீலர் தான் ஓட்டுவேன். 7-8 வாட்டி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்து கடவுள இருந்த போது நான் 7-8 வாட்டி கீழே விழுந்திருக்கேன். கீழே விழுந்து வண்டி என் மேலே விழுந்து, பில்லியனர் என் மேலே விழுந்து, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அவ்வளோ விழுந்து கூட நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகலை, எந்த மருத்துவத்தையும் தேடின்னு போகலை. இறைவன் எனக்கு சக்தி கொடுத்துருக்கலாம். எப்படி ஒரு மிருகம் கீழே விழுந்ததுனாக்க எங்கேயாவது தேடின்னு போகிறதா, ஒரு பறவை எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டதுனாக்க தேடின்னு போகிறதா,
ஒரு காலை வச்சுன்னு 2 காலை வச்சுன்னு தன்னைத்தானே நக்கி நக்கி சாப்பிட்றது, நக்கி நக்கி தடவி கொடுக்கறது, திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறது, திருப்பி ஓட ஆரம்பிக்கிறது. அதை ஞாபகம் வச்சுட்டு எனக்கு உள்ள சக்தியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஒரு காந்தத்தில் ஊற வச்ச விளக்கெண்ணெய், இந்த மாதிரி காந்தம் இருக்கு. இந்த மாதிரி காந்தம் இதை வாங்கும் போது இதையும் வாங்கிக்கலாம். இதை வாங்கித்தான் ஆகணும்னு நான் சொல்லலை. யாரால வாங்க முடியுமோ, யாருக்கு இது மேல ஒரு நம்பிக்கை இருக்கோ அவங்க வாங்கலாம். இந்த காந்தத்தை வாங்கி ஒரு 1/2 லிட்டர் டப்பாலையோ இல்லை 1 லிட்டர் டப்பாலையோ 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெயை வாங்கி இந்த காந்தத்தையும் போட்டிங்கனாக்க இந்த காந்த சக்தி அந்த விளக்கெண்ணெயில் ஏறி அந்த விளக்கெண்ணெயை ஃபுல்லாக தடவினீங்கனாக்க எங்கெங்கே அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல தடவினீங்கனாக்க ஒரு காருக்கும் ஒரு வண்டிக்கும் லூப்ரிகேஷன் ஆயில் கொடுக்குறோம் இல்லையா, அந்த லூப்ரிகேஷன் ஆயில் கொடுக்குற மாதிரி அதுக்கு மசாஜ் எல்லாம் பண்ண முடியாது. லூப்ரிகேஷன் ஆயில் கொடுத்துட்டாக்க அதுவே தன்னைத்தானே சுத்திக்கும். ஆனால் நம்ம அதே மாதிரி வயிற்றுல சாப்பிட முடியாது. அதுக்கு பதில் லூப்ரிகேஷன் ஆயில் ஃபுல்லாக தடவினோம்னாக்க அது உள்ளுக்குள்ளே போகிற வழியாக உள்ளுக்குள்ளே போய் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மையை அதிகமாக்கி, பிளெக்சிபிலிட்டியை அதிகமாக்கி, காந்த தன்மையை அதிகமாக்கி அந்த லூப்ரிகேஷன் ஆயில் வலியையும் போக்கும். வலிஞ்சு போய் விரிசல் விட்ட போன்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்க, எலும்புகள் ஏதாவது இருந்ததுனாக்க அதை ஒட்ட வச்சிருது. விரிசல் விட்ட மசில்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்க அதை ஒட்ட வச்சிருது. நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது, பழைய வாழ்க்கையை வாழ முடியறது. என்ன 1 மாதம் அந்த மாதிரி நான் விழுந்த போது 1.5 மாதம் நான் லெஃப்ட் ஹேண்டில் தான், ரைட் ஹேண்ட் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் ஒரே கையால் எல்லாத்தையுமே செஞ்சேன். சாப்பாடு கீப்பாடு எதுவுமே இந்த கையால் தான். அப்புறம் போக போக இதெல்லாம் தடவின உடனே எனக்கு சரியாக ஆரம்பிச்சது. இப்போ 2 கையும் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியாது. இந்த மூச்சு பயிற்சினாலையும் இந்த மேக்னெட்டை வாங்கி தண்ணியை வச்சு அந்த மேக்னெட்டிக் தண்ணி சாப்பிட்றதுனாலையும் ஏற்படக்கூடிய நன்மைகள் சிறிது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதனால் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை உடம்புக்குள்ளே எல்லா 70 லட்சம் கோடி செல்லுக்கும் விரியும், சுருங்கும். அதனால் எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அந்த பேங்க்ரியாஸ் இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கும், விரிஞ்சு சுருங்கி தன்மையை வச்சுட்டு. அதே மாதிரி நீங்கள் எல்லா உடம்புலையும் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை போரஸ் அதிகமாகும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். அதே மாதிரி இந்த மேக்னெட் ஒன்று சின்னது 40 mm by 20 mm வாங்கி அதை விளக்கெண்ணெயில் வச்சு அந்த விளக்கெண்ணெயை மேலேயும் கண்ணுக்குள்ளேயும் 2 ட்ராப் போட்டு இருந்தாக்க கிட்ட பார்வை தூர பார்வை இல்லாமல் சரியாகும். கண்ணாடி போட்டு 3 மாதம் 4 மாதம் கழித்து கண்ணாடி கட்டி வைக்கலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ப்ளீஸ் மூச்சு பயிற்சியும் மேக்னெட் வாங்கி அந்த தண்ணியும் சாப்பிட்டு நல்ல நோயற்ற வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை வாழுங்கள். நன்றி. சரிங்க. இப்போ இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க யாரும் தொடர்பு கொள்ளணும், எங்கே வாங்கலாங்க? அது இது நான் வெறும் சொல்லக்கூடியவன் தான். அதனால இதை வாங்கணும்னாக்க அவர் பேரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புவனேஸ்வரன். அவருடைய பெயர் புவனேஸ்வரன். அவர் எங்க இருக்கார் அப்படின்னாக்க பெங்களூர்ல இருக்கார். அவர் தான் இந்த நியோடேமியம் மேக்னெட்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி மேக்னெட்டை விற்கிறவர். இது 15 வருஷமா அந்த வியாபாரத்தில் இருக்கார். ஆனால் அவருக்கு ஹெல்த்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு அதிகமாக தெரியாமல் இருந்தது. அவர் மற்ற இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் விற்றுருந்தவர். அதனால ஹெல்த்துக்கும் அப்புறம் நான் இன்டர்நெட்டில் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி விற்கிறாரு, அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கி பார்க்கலாம் சரின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியாக இருக்கேன். அவர் நல்ல மனிதர். அவர் நியாயமான விலையில் விற்கக்கூடியவர் ஹெல்த்துக்குன்னு. அதனால அவரோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9176664463. மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய ஃபோன் நம்பர். அவருடைய பெயர் புவனேஸ்வரன், பெங்களூரில் இருக்கார். அவர் நியோடேமியம் மேக்னெட் விற்கிறார். அவரோட ஃபோன் நம்பர் 9176664463. என்னுடைய ஃபோன் நம்பர், என் பேர் கிருஷ்ணன் ராமசாமி. என்னுடைய ஃபோன் நம்பர் 9500185433. மறுபடியும் சொல்கிறேன், என் பெயர் கிருஷ்ணன் ராமசாமி. சென்னையில் வேளச்சேரியில் இருக்கேன்.
9500185433. நன்றி, நன்றி, நன்றி. இந்த அளவுக்கு விரிவாக பல்வேறு தகவல்களை ஏறக்குறைய 50 நிமிடங்களா நம்மகிட்ட இது நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டாங்க. மீண்டும் ஒரு சந்திப்புல ஐயாவை சந்திப்போம். மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்னுடைய ஆசானுக்கும் மிக்க நன்றி. வேதாதிரி மகரிஷி அவர்களுக்கு, சின்னப்ப கணேசன் அவர்களுக்கும், நாரதர் வீடியோ அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும், இந்த விஜய் டிவி நாரதர் வீடியோ சேனல் நேயர்களுக்கும் மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்டு, இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டு பயன்பெறுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்க என்ன நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு எல்லாருக்கும் இந்த செய்தியை, இந்த வீடியோவை பரப்புங்க. நல்லா படிச்சுட்டு பரப்புங்க. எப்படி சின்னப்ப கணேசன் அந்த மோடிஜியை பற்றி ஒரு புக்கு எழுதினாரோ, ஒரு அருமையான புக்கு. ஆனால் அருமையான புக்கு அவர் எழுதியிருக்கார், அவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கி வைக்காதீங்க. அந்த அருமையான புக்கை கூட அதை விலை அதிகமாக இருந்தால் கூட, விலை அதிகமாக இல்லை, குறைவு தான். அந்த நிகழ்ச்சி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி எழுதியிருக்கார் அப்படின்றத நம்ம படித்தாக்க நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னேற்ற முடியும். ஸோ அந்த புக்கையும் வாங்கி எல்லாருக்கும் சொல்லி மற்றவங்களையும் வாங்க வச்சு மற்றவங்களும் படிக்க வைக்கணும். படித்து எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. அத்தியாயமாக படிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை முன்னேறும், வாழ்க்கை நல்லா இருக்கும், நாடு முன்னேறும். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரத மக்கள். சின்னப்பா கணேசன் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகத்தை வாங்க அழையுங்கள் 9092345641.